மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் தைப்பூச திருவிழா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் திருவிழா நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மன் கோயில் தான். சாமி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பட்டாசு வெடிப்பாங்க. அந்த பட்டாசு வெடி இது கொஞ்சம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பண்ண வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. ஊரில் நடக்கிற பச்சையம்மன் கோயில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நடப்பாங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் இந்த தை திருவிழா அப்போ நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாமி ஷார்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மூலசானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிச்சிடி பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. வெளியே கொண்டு வரப்போ சாமி வரும்போது சுத்தமாக வான வெடிக்கல தான் பட்டாசு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெடிப்பாங்க. அதனுடைய வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அடிப்பாங்களா, பேண்ட் அடித்து எல்லாருமே பார்த்திங்கன்னா டான்ஸில் ஆடுவாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். இதான் நம்ம யூடியூப் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சரியான வைப் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லா தை திருவிழாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆட்டு சரியான என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி திருவிழா இருந்தால் டான்ஸ் ஆட்டுறதுக்கு வைப் பண்ணுறீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் அக்னி சட்டி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோளெல்லாம் வச்சுருப்பாங்க சாமி இது பண்ணும்போது. இந்த அக்னி சட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரும்போது கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரையாதவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சத்திரம் இருக்கும். அது பக்கத்தில் மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி ஆடுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் பிடிச்சிட்டு இருந்துச்சோ அல்லாச்சும் அவங்க ஏதாவது கெட்ட சக்தி இருந்தோ வந்து பார்த்திங்கன்னா மூலையில் உட்கார வச்சு பார்த்திங்கன்னா அது வந்து பம்பல் அடித்து அது வந்து பார்த்திங்கன்னா சரி செய்வாங்க. அது மாதிரி ஒரு அளவு பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கிச்சடி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆட்டம் வைக்கிங்களா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் தான் விடுவாங்க. இந்த டைமில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஆட்டம் பார்ப்பாங்க. ஆட்டம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆட்டம் நிறைய பேர் ஆட்டம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு. ஐஃபோன் தரான் போட்ட மச்சி மைண்டே பக்கம் ஆச்சு மச்சி. வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். காலையில் உட்காந்து நானியம் கொண்டாட்டி உரிக்கிறோம். சாயங்காலம் வரைக்கும்